பிரியாணி செய்வது எப்படி? 1/2 கிலோ சீரக சம்பா அரிசி, 1/2 கிலோ மட்டன், 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, பெரியது 150 கிராம், சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், புதினா இலை, சிறிதளவு மல்லி இலை, சிறிதளவு தயிர், 50 கிராம் நெய், 50 கிராம் 2 டீஸ்பூன் மட்டன் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 100 கிராம் எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 50 கிராம். வாணலியில 100 கிராம் எண்ணெய் ஊற்றி காய்ஞ்சதும் பச்சை மிளகாய் சேர்த்து கிளறவும். பின்பு மிக்சியில் அரைச்ச சின்ன வெங்காய விழுதை சேர்த்து அடுத்து பெரிய வெங்காயத்தை நீளமாக வெட்டி சூடான குக்கர்ல சேர்த்து பொன்னிறமாக வதக்கவும். வெங்காயம் நன்றாக வதங்கி மென்மையாக வரும் வரை கிளறவும். பிறகு புதினா இலை போட்டு நன்றாக வதக்கவும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நன்றாக வதக்கவும். இதை செய்யும் போது அதன் பச்சை வாசனை போகும் வரை பொறுமையாக கிளறிவிடுங்கள். அப்பொழுதுதான் உணவின் சுவை மிக அருமையாக இருக்கும். இதை நன்றாக கருமாங்க. இப்போது தக்காளி மற்றும் தயிர் சேர்த்து நன்றாக வதக்கவும். இந்த கலவை நன்றாக சேர்ந்து வரும் வரை கிளறிக்கொண்டே இருங்கள். இது பிறகு மட்டன் மசாலா பொடி மற்றும் மிளகாய் தூள் சேர்த்து நன்றாக வதக்கவும். அதன் பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்து மீண்டும் ஒரு முறை நன்றாக கிளறிவிடவும். இப்போது பிறகு மட்டன் சேர்த்து நன்கு வதக்கவும். மட்டன் மசாலாவுடன் நன்றாக கலந்த பிறகு குக்கரை மூடி சிறிது நேரம் வேக வைக்கவும். இப்படி செய்யவும். கேஸ் அடுப்பை சிம்மில் வைக்கவும். அப்போதுதான் உணவு அடிபிடிக்காமல் மெதுவாக நன்றாக வேகும். சமைக்கும் போது இந்த சிறிய மாற்றங்கள் உணவின் சுவை. சிறிது நேரம் கழிச்சு குக்கரை திறந்து பாருங்கள். நன்றாக மட்டன் வதங்கி இருக்கும். இதோ பாருங்கள், வாசனை மிக அருமையாக வந்து கொண்டிருக்கிறது. சமையல் மிகவும் சுவையாக தயாராக கொண்டு. கேஸ் அடுப்பை மீடியம் சுவிட்சில் வச்சு 1 கப் தண்ணி சேர்த்து குக்கரை மூடி 4 முதல் 5 விசில் வரும் வரை நன்கு வேக விடவும். சமையல் பிறகு அரிசியை ஒரு பாத்திரத்துல போட்டு தண்ணீர் ஊற்றி ஊற வைக்கவும். 5 நிமிடம் அரிசி ஊறினா போதும். 2 முறை அரிசியை கழுவி பிறகு இன்னொரு அடுப்பில் 1 கப் தண்ணீர் ஊற்றி கொதிக்க விடவும். 1 கப் அரிசிக்கு 1 கப் தண்ணீர் போதும். 1/2 கிலோ அரிசினா 2 கப் அரிசி ஆகும். 1 கப் மட்டன் வேக குக்கரில் ஊற்றியாச்சு. இன்னொரு கப் தண்ணீரை கொதிக்க வைத்த அரிசி போட்டு ஊற்றவும். பிறகு நெய் ஊற்றி கிளறி குக்கரை மூடி வைக்கவும். குக்கரில் ஆவி வரும்போது விசிலை போட்டு அடுப்பை சிம்மில் வைத்து 10 நிமிடம் கழித்து இறக்கவும். பிறகு நன்றாக கிளறவும். பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். மீண்டும் அடுத்த சுவையான ரெசிபி உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்க.